சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணியும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ சண்முகத்திட்ட ஒருத்தர் பேசுகிறதுக்காக வரவும் அப்போ சண்முகமும் அவரும் சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது என்னது அப்பாவோட கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சவுந்தரபாண்டி தேடிட்டு வரவும் அப்போ பார்க்கும்போது சவுந்தரபாண்டி, பாண்டியம்மாள், அதுக்கப்புறமா சனியன், அந்த ராஜா தேசிங் இவங்க 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜா தேசிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்ககிட்ட இருந்து 20 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சவுந்தரபாண்டிகிட்ட சொல்லவும் இப்போ சவுந்தரபாண்டி பாண்டியம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு தெரியாமல் நீ என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிற, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படிங்கும்போது இங்கே பாருல அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம், எதுக்காக இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ கனியோட ஜாதகத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ உடனே பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நீ சின்ன பொண்ணாக வேணும், கல்யாணம் பண்ணிக்கிடணும், உனக்கு பதவியெல்லாம் கூடுதலாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட விஷயத்த சொன்னேன். நானும் கனியோட ஜாதகத்தை எடுத்து கொடுத்தேன், அது உனக்கு கரெக்டாக செட் ஆச்சுது. அதுக்கப்புறம் கனி எப்படி தூக்குறதுன்னு சொல்லி கொடுத்தேன், நீ கனியை தூக்கிட்டும் போனேன். ஆனால் அதுக்கப்புறம் சண்முகம் இந்த மாதிரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வேலையை நான் கரெக்டாக தானே செஞ்சேன், ஆனால் உன் வேலையை நீ கரெக்டாக செய்யலைன்னா அதுக்கு நீ கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பியா என்ன? கண்டிப்பாக அதெல்லாம் நான் பணத்தை திருப்பிலாம் தரமாட்டேன், இதுக்காக என் தம்பியை ரெக்கமெண்டேஷனுக்கு வர கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படிங்கவும் அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, அங்கே பாருக்கா நீ தேவையில்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நீ இழுத்து விட்டுட்டு இருக்கிற, உன்னை நான் அந்த வீட்டுக்கு எதுக்காக நான் அனுப்பி விட்டேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற, இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்ல மாட்டியே அப்படிங்கவும் இங்கே பாருல 20 லட்ச ரூபா பணம் கிடைக்கணும் சும்மாவா என்ன, அதனால தான் அந்த காரியத்தில் இறங்கினேன், அது மட்டும் இல்லாமல் 20 லட்ச ரூபா பணத்தெல்லாம் திருப்பிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கவும் ஆமாம் ஏற்கனவே உன் மேலே சந்தேகம் வந்துட்டா, சண்முகமும் பரணி அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அப்போ பரணி அங்கே வர்றதை சவுந்தரபாண்டி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு ராஜா தேசிங்க சொல்லவும் உடனே அவரும் தள்ளி போய் ஒருழிச்சுக்கிடுதாரு. அப்போ உடனே பார்த்தோம்னா அங்கே பாரு பரணி நம்ம பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறா, அந்த ஜாதகத்தை மறைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியமான ஜாதகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ சண்முகம் என்ன பரணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே பாருடா அப்படிங்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, எத்தனை நாளைக்கு தான் நீ அவன் வீட்டில் போய் இருப்பேன், ஒழுங்கு மரியாதை என் வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கும்போது இங்கே பாருல இன்னும் நான் சண்முகத்தோட வீட்டில் தான் இருப்பேன், உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா சண்டை போட்டுட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டின்னு சனின்னு காரில் ஏறி போகிறாங்க. அப்போ உடனே சண்முகமும் பரணியும் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் சொல்ல போனாக்கி உண்மையிலே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா என்ன அப்படிங்கவும் இல்லை பரணி நம்மளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இவங்க நடிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு பாண்டியம்மா மேலே டவுட்டே வருது அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, குட்டி சூடாமணிக்கு ஜாதகத்தை எழுதணும், அதனால ஜோசியரை பார்க்கணும், அப்படியே நம்ம ஜாதகத்தையும் பார்த்துடலாம், அதனால எல்லா ஜாதகத்தையும் எடுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா எல்லா ஜாதகத்தையும் ஒரு பெட்டியில் வைகுண்டம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பெட்டி எடுத்துகிட்டு எல்லா ஜாதகத்தையும் எடுத்து வைக்கவும் அப்போ கனியோட ஜாதகம் மட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியமா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ கனியோட ஜாதகத்தை இவங்களுக்குலாம் தெரியாமல் அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனியோட ஜாதகம் எங்கே போயிட போகுது, அங்கே தான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க அப்படிங்கவும் அப்போ கனி உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா ஏன் ஜாதகத்தான் அங்கே இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, உன் ஜாதகம் ஏன் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ கனி சொல்கிறாங்க, அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் என்னை தூக்கிட்டு போனாமலாம், அப்போ அந்த பூஜையில் என்னுடைய ஜாதகம் அங்கே இருந்துச்சுப்பா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கனி நீ சொல்லிட்டு இருக்கிற, ஓன் ஜாதகம் எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது எனக்கு தெரியாது மதினி, ஆனால் அந்த பூஜையில் என்னோட ஜாதகம் இருந்துச்சுது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருக்கும் சந்தேகம் வருது, எப்படி நம்ம வீட்டில் உள்ள ஜாதகம் எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகம் உடனே பார்த்தோம்னா அவங்க பரணி அவங்க பாண்டியம்மால தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாண்டியம்மா திருன்னு முழிக்கவும் எங்க பாரத்தை உன்னுடைய பேக் எடு அப்படின்னு சொல்லும் போது ஏன்டி என் பேக் எதுக்காக நான் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை எங்களுக்கு ஓம்பல தான் சந்தேகமா இருக்குது, அதனால அந்த ஜாதகம் அங்க இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும், அதனால பேக்கை ஒழுங்கா தா அப்படிங்கும் போது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அறிவழகன் ரத்னா எல்லாருமே அந்த பேக் எடுக்கிறதுக்காக போறாங்க. பாண்டியம்மா குடுகுடுன்னு போய் அந்த பேக் எடுத்துக்கிட்டு உடனே அவங்க வெளியே ஓடவும் இருக்கவும்
சொல்லவும் உடனே எல்லாருமே போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே நீ எதுக்காக வந்து ஜாதகத்தை வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேக்கை வாங்கி அவங்க வந்து அதில் தேடி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கனியோட ஜாதகம் அதில் தான் இருக்குது. இதை பார்த்ததுமே கையங்கலமா வந்து பாண்டிமா மாட்டிக்கிட்டுதாங்க. உடனே பாண்டிமா பார்த்தோம்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ள போய் வந்து கதவை அடைச்சிக்கிட்டுதாங்க. இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கவும் உடனே பரணி வைகுண்டம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கனியை இவ தான் சிக்க வச்சிருக்கிற, இவளை சும்மா விடக்கூடாது, நீ உடனே சண்முகத்துக்கு போனை பண்ணு அப்படின்னு வந்து வைகுண்டம் சொல்லவும் உடனே பரணி வந்து சண்முகத்துக்கு போனை பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சண்முகம் ஓடோடி வராங்க. அவளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அப்ப வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவளை சீக்கிரமா வெளியே அதாவது இழுத்து போடு, அவளை என்ன பண்றான் பாரு, என் பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரிக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாள், எவ்வளவு பெரிய துரோகியா இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறா, இவ ஏதோ சதித்திட்டம் பண்றதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இவளை சும்மா விடக்கூடாது, இவளை இப்ப என்ன பண்ணணும் பாரு, இவளை சீக்கிரமா கதவை உடைச்சு வெளியே வந்து இவளை இழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சண்முகம் வந்து கதவை தோறன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டிமா வந்து ஐயோ என்ன பண்றதுக்கு, நம்ம மட்டும் இப்ப வெளியே வந்துட்டோம்னா அவ்வளவுதான், நம்மளை சின்ன பண்ணாம ஆக்கிடுவானுங்க, இப்போ இவனுங்கிட்ட இருந்து நம்ம இப்படியா தப்பிக்கணுமே, வேற வழியே இல்லை, நம்ம தம்பிக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. எல்லாம் நீ தான் என்னை காப்பாற்றணும், வசமாக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லவும், இப்போ நீ மட்டும் என்னை காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்க, நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு நான் ஓமலையே வந்து பழைய திருப்பி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கவும் இது கிட்டதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா இவ கதவை திறக்க மாட்டா, கதவை உடைக்க தான் செய்யணும் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து முத்துப்பாண்டிக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. முத்துப்பாண்டியும் வந்து கான்ஸ்டபிள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு அவங்க வந்துடவும் இவ இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கிறாளா, கனியை காணலன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போய் பரிதவிச்சிட்டு இருந்தோம், ஆனா எல்லா வேலையும் வீட்டுக்குள்ள இருந்து இவ தான் செஞ்சிருக்காளா, இவளை சும்மா விடக்கூடாது சண்முகம் அப்படிங்கும் போது கதவை உள்ள பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்து இருக்கிறா, கதவை உடைச்சாது இவளை வந்து எப்படியாவது வெளியே இழுத்து போட்டு இவளை என்ன பண்றான் பாரு, இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கதவை போட்டு ஒரு கட்டையை வச்சு தள்ளுதல்னு தட்டு உடைக்கிறாங்க. ஆனாலும் கதவை வந்து உடைக்கவே முடியல. இப்ப என்ன பண்றதுக்குல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சண்முகம் பார்த்தோம்னா பின்பக்க வாசலோட நம்ம பேர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சண்முகம் வந்து அவங்க மதில் ஏறி குதிச்சு அவங்க உள்ள போறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து பாண்டிமா வந்து பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவங்க கையில சிக்கிடக்கூடாது அப்படின்னு சண்முகம் வந்து பின்பக்க வாசலோட பாண்டிமால பாத்துருந்தாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஐயோ இவன் பின்பக்க வாசலோட வந்துட்டானா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து சண்முகம் கதவை திறந்து விடவும் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க. வந்ததுமே பாண்டியமால வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த காரியத்தை நீ பண்ணியிருப்ப, கண்ணியை காணலன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி பரிதவிச்சிட்டு இருந்தோம், ஆனா இது சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவளுடைய ஜாதகத்தை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கிறிய நம்பிக்கை துரோகி, உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ இதையா செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பரணி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவளை இப்படியே விடக்கூடாது, இவளை இதுக்கு மேல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து அவங்க பெரிய ஒரு கட்டையை எடுத்துட்டு வராங்க. இவளை வந்து விடக்கூடாது, இவ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பரணி வந்து தடுக்கிறாங்க. மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு பரணி தடுக்கவும் உடனே முத்துப்பாண்டி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வேலையை நீ பார்த்திருக்கிற, கனி சின்ன பொண்ணு, இவ்வளவு கூட பார்க்காம நீயே இப்படி செஞ்சிருக்கிறீங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா, உனக்குலாம் குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா தானே உனக்கு தெரியும், அப்படிலாம் இல்லாதனாலதான் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற, உன்னை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சண்முகம் சொல்றாங்க, இவளை என்கிட்டே விட்டுருங்க, இவ கதையை நான் முடிச்சிருது அப்படிங்கும் போது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட சொல்லவும் நான் இப்படிலாம் அமைதியாக இருக்க முடியும், என் தங்கச்சிக்கு உள்ள நிலைமைக்கு இவன் தானே காரணம், இவ்வளோ உயிரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சவுந்தர பாண்டி வரவும் அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.